ஆன் விஜய் எம்ஜிஆர் அவர் தான் சொல்லிக்கிட்டு பேசுகிற ஒரு இது எம்ஜிஆர் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு இது வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸாக வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தாலும் எம்ஜிஆரோட சக்ஸஸை வந்து யாராலையுமே இது வரைக்கும் பிரதிபலிக்க முடியலன்றதான் உண்மை. விஜய் சேயிங் தட் ஹீ வில் டூ த வாட் எவர் எம்ஜிஆர் டிட், அது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஹவு டு யூ சி விஜய்ஸ் அரைவல்? நான் ஒரே ஒரு கேள்வி, எம்ஜிஆர் என்ன செய்தார் இவர் அதை திரும்ப செய்யணும்னு நினைக்கிறார்? சிஎம் ஒன்று நினைக்கிறார். அதுதான் வேற எதுவுமே. திராவிட இயக்கத்துடன் எம்ஜிஆர் வந்து ஒரு பிரச்சார பிம்பமாகவும் பிரச்சார கருவியாகவும் செயல்பட்டது. கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு சென்றது. அவருக்கு இருந்த தலைமை, வழிநடத்தியவர்களுடைய தலைமை. இவருக்கென்ற என்ன அடையாளம் வந்து இருக்கின்றது? எம்ஜிஆர் இதை செய்தார், நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு விஜயிடம் என்ன கொள்கை இருக்கின்றது? என்னுடைய கேள்வி. நீங்க வந்து கரூரில் நடந்த ஒரு அந்த பிம்பம், அந்த நிகழ்ச்சியும் இவருடைய நடவடிக்கைகளும், எம்ஜிஆர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 100 கிலோமீட்டர்ல இருந்து ஜனங்களை வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாரா? எம்ஜிஆர் வந்து நான் தெரு சந்தையில் போய் மக்களை சந்திக்கல, பெரிய மைதானங்களில் வந்து மக்களை சந்தித்தார். நீங்கள் தேர்வு செய்கின்ற இடங்கள் மக்களை எவ்வாறு சந்திக்க விரும்புகிறீர்கள், மக்கள் உங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை வந்து நீங்களே தீர்மானிக்கின்றது. ஆனால் எம்ஜிஆர் அந்த தீர்மானம் எதுவுமே செய்யவில்லை. ஒரு இயற்கையிலேயே ஒரு மனிதன், அதோடு மட்டுமல்ல மனிதநேயத்தை மக்கள் வந்து அடையாளம் பார்த்து கொண்டார்கள். எம்ஜிஆர் வேற என்ன செய்தார் என்பது, எம்ஜிஆர் என்ற பிம்பம் எவ்வாறு உருவானது என்பது கூட அந்த வழி அடிப்படையில் கூட வந்து விஜய்க்கு அந்த அடையாளங்கள் கிடையாது. ஆன் விஜய் என்ன சொல்ற, வெரி கண்டெம்பரரி. எம்ஜிஆர் அவர் தான் சொல்லிக்கிட்டு பேசுகிற ஒரு இது எம்ஜிஆர் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு இது வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸாக வந்து சினிமாக்காரங்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தாலும் எம்ஜிஆரோட சக்ஸஸை வந்து யாராலையுமே இது வரைக்கும் பிரதிபலிக்க முடியலன்றதான் உண்மை. ஆனால் வந்து விஜய் இஸ் சேயிங் தட் ஹீ வில் டூ த வாட் எவர் எம்ஜிஆர் டிட், அது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஹவு டு யூ சி விஜய்ஸ் அரைவல்? நான் ஒரே ஒரு கேள்வி, எம்ஜிஆர் என்ன செய்தார் இவர் அதை திரும்ப செய்யணும்னு நினைக்கிறார்? சிஎம் ஒன்று நினைக்கிறார். அதுதான் வேற எதுவுமே. எம்ஜிஆர் செய்த வந்து திராவிட இயக்கத்துடன் எம்ஜிஆர் வந்து ஒரு பிரச்சார பிம்பமாகவும் பிரச்சார கருவியாகவும் செயல்பட்டது. கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு சென்றது. அவருக்கு இருந்த தலைமை, வழிநடத்தியவர்களுடைய தலைமை. இவருக்கென்ற என்ன அடையாளம் வந்து இருக்கின்றது? எம்ஜிஆர் இதை செய்தார், நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு விஜயிடம் என்ன கொள்கை இருக்கின்றது? என்னுடைய கேள்வி, முதலாவதான கேள்வி. இரண்டாவதாக வந்து ஒரு எம்ஜிஆர் என்பது தன்னுடைய பிம்பத்தை வந்து கட்டமைப்பதற்கு கடின உழைப்பு. ஒரு மக்களிடையே எத்தகைய மனிதனாக மக்கள் என்னை பார்க்க வேண்டும், மக்கள் என்னை வந்து சிந்திக்க வேண்டும் என்பது. நீங்கள் அந்த பிம்பத்தை விஜயோட பிம்பத்தோடு நீங்கள் பொருத்தி பாருங்க. ஓகே, விஜயோட பிம்பம், நீங்கள் வந்து கரூரில் நடந்த ஒரு அந்த பிம்பம், அந்த நிகழ்ச்சியும் இவருடைய நடவடிக்கைகளும், எம்ஜிஆர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து சென்னையில் உட்காந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எம்ஜிஆர் அங்கேருந்து 100 கிலோமீட்டர்லேருந்து ஜனங்களை வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாரா? எம்ஜிஆருக்கு இல்லாத மாசம், எம்ஜிஆர் போனால் நகரங்கள் வந்து எல்லா நகரம், அதுக்கு உதாரணமாக வந்து எம்ஜிஆருக்கு போகிறது தெருக்களில் எம்ஜிஆர் வந்து நான் தெரு சந்தையில் போய் மக்களை சந்திக்கல, பெரிய மைதானங்களில் வந்து மக்களை சந்தித்தார். வந்து நீங்கள் தேர்வு செய்கின்ற இடங்கள் மக்களை எவ்வாறு சந்திக்க விரும்புகிறீர்கள், மக்கள் உங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை வந்து நீங்கள் வந்து நீங்களே தீர்மானிக்கின்றீர்கள். ஆனால் எம்ஜிஆர் அந்த தீர்மானம் எதுவுமே செய்யவில்லை. ஒரு இயற்கையிலேயே ஒரு மனிதன், அதோடு மட்டுமல்ல மனிதநேயத்தை மக்கள் வந்து அடையாளம் பார்த்து கொண்டார்கள். பிறகு வந்து எம்ஜிஆர் வேற என்ன செய்தார் என்பது, எம்ஜிஆர் என்ற பிம்பம் எவ்வாறு உருவானது என்பது கூட அந்த வழி அடிப்படையில் கூட வந்து விஜய்க்கு அந்த அடையாளங்கள் கிடையாது. ஓகே, விஜயோட படங்கள் அந்த பிம்பத்தை வந்து ஓரளவுக்கு எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வைக்கிறதா சார்? விஜய் வந்து நீங்கள் ஆங்கிரி யங் மேன் சொல்கிற படக்குழு வந்து நீங்கள் வந்து அது விஜய் மட்டுமே கிடையாது, இந்த ஜெனரேஷன் இருக்கின்ற எல்லா நடிகர்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து கமலஹாசன் 80களில் வந்து நடித்தது, ரஜினிகாந்த் 80களில் நடித்தது, பிறகு வந்து 90களில், அதற்கு பிறகு அண்மையில் வந்து சூர்யா எடுத்துக்கொண்டாலும் அல்லது மற்ற எந்த நடிகர்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆங்கிரி யங் மேன் சொல்லிட்டு அந்த சமூகத்தோட விஜயகாந்த்
எடுத்துக்கொண்டால் இவர்கள் அனைவருமே வந்து சமூகத்திற்கு எதிரானது. ஆனால் இது வந்து இது பிரதானமாகவே இதை மட்டுமே வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைப்பது என்பது வந்து அதற்கு நிறைய காரணங்கள் வேண்டும். ஓகே. அப்படின்னா பார்த்தா நம்ம எண்ணில் வந்து சினிமா இனிமே இஸ் நாட் கோன் ஹெல்ப் ஆஸ் அ டூல் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன். அவ்வளவு எளிதாக இவர்கள் நினைக்கின்றபடி வந்து இது வந்து you can fool some people sometime, but you cannot fool all the people all the time actually. இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து நாம் வந்து இப்படித்தான் மக்கள் வந்து தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு திட்டத்துக்கு வந்து சினிமா நடிகர்களும் சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் வந்து குறிப்பாக அரசியலை பற்றி சிந்திக்கின்றார்கள். நாம் என்ன வேணா சாதிக்கலாம் மக்களிடையே போய். அதுக்கு வந்து அரசாங்கமும் காரணம். இன்றைக்கு வந்து ஒரு தொழிற்சங்க போராட்டமோ தொழிற்சங்க தலைவர்களோ அல்லது வந்து பல்கலைக்கழகத்து பேராசிரியர்களோ அல்லது பள்ளிக்கூட ஆசிரியர்களோ நீங்கள் போய் அரசாங்கத்திடம் சந்திக்க வேண்டும்னு கேட்டால் சந்திக்கவே முடியாதுங்க. வந்து நான் கோட்டைக்கு வெளியே தான் நிற்கணும். ஆனால் ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு சாதாரண தயாரிப்பாளர் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு கூட தயாரிப்பாளர்கள் எல்லாம் போயிட்டு முதன் மந்திரியோ அல்லது மந்திரிகளோ வந்து சந்திக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த கட்சிகளும் தான் காரணம். ஓகே சார், அண்ட் ஃபைனல் நோட் என்னென்னு சொல்ல போனால், நீங்கள் என்ன தான் சினிமாவை டூலாக யூஸ் பண்ணாலும் சினிமாலேருந்து நடிகர்கள் வராங்கன்னு சொல்லி பேசினாலும் மக்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுப்பாங்க. கண்டிப்பாக அது நிச்சயமாக மக்கள் வந்து என்றைக்குமே வந்து இன்றைக்கும் கூட வந்து அதை ஒரு எவ்வளவு சூட்சமமாக வந்து சினிமா துறையோ அல்லது அரசியல் கட்சிகளோ இந்த மோகத்தை பயன்படுத்தினா வந்து மக்கள் வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையோடு சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து யாரை வந்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் எந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதை கூட தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த மக்களுக்கு உண்டு. குறிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து பெரிய இஷ்யூ. ஒரு லேபர் யூனியன்லேருந்து போகிறவங்க வந்து ஒரு மந்திரியும் பார்க்கவே முடியாது. நீங்கள் அது வந்து நீங்கள் உட்காந்து நேராக போய் சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து மாம்பழத்தில் உட்காந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு நேராக போய் ஒரு ரூமில் எலெக்ஷன் நடக்கும். ஜெயிச்சுட்டு போனோடனே கோட்டைக்கு போனோடனே மந்திரி கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு மந்திரிக்கு ஒரு மாலை போடுவாங்க, மந்திரி ஒரு சால்வை போட்டு அனுப்புவார். தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க விவசாயிகள்லாம் யாருமே கிட்ட போக முடியாது, கோட்டைக்கு பக்கத்திலேயே போக முடியாது. தேங்க்யூ ஃபார் யூர் டைம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.